பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சற்று நேரத்தில் ஞானசேகரன் ஆஜராக இருக்கிறார். தீர்ப்பு வழங்கப்படுவதையொட்டி சற்று நேரத்தில் ஞானசேகரன் ஆஜராக இருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்படுவதையொட்டி ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் அந்த விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தான். தொடர்ந்து அவன் மீது அந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவனுக்கு எதிரான அந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட இருக்கிறது. இன்றைய தினம் அவன் செய்திருக்கக்கூடிய குற்றம் என்ன, அந்த குற்றத்தின் தன்மை என்ன, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம், என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட இருக்கிறது என்பதை நீதிபதிகள் வாசிக்க இருக்கிறார்கள். அந்த கொடூரன் தற்போது புழல் சிறையிலிருந்து வெளியில் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். காவலர்கள் புடைசூழ துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு அந்த ஞானசேகரன் என்பவன் வெளியே அழைத்து வரப்படுகின்றான். நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கிறான். ஏதோ தலைவர்கள் போராட்டத்திற்காக மக்களுடைய சமூக சேவைக்காக ஜெயிலுக்கு சென்றால் வெளியிலே பொதுமக்களை பார்த்து கையசைப்பதை போல அவன் கையசைத்து அங்க அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு வணக்கம் வைத்து வரக்கூடிய அந்த காட்சியும் பார்ப்பதற்கு வேதனையாக இருக்கின்றது. தொடர்ந்து இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கின்றது. அந்த ஞானசேகரனை பொறுத்தவரையிலே தமிழகம் முழுக்க என்பதை தாண்டி இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய ஒரு உழுக்கை, ஒரு மன வலியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகத்தான் இந்த சம்பவம் இருந்தது. காரணம், அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு நல்ல தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திற்குள் அத்துமீறி சென்று அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவியை மிரட்டி அந்த மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டான் இந்த கொடூரன் என்பது தெரிய வந்தது. அதன் பிறகு அவனை அழைத்து சென்று விசாரணை நடத்திய போதுதான் அவன் குற்றப்பத்திரிகை கொண்டவன், பெரிய குற்ற பின்புலம் கொண்டவன் என்பது தெரிய வந்தது. அவன் மீது ஏற்கனவே வழிபறி, ஆள்கடத்தல் மற்றும் இந்த நில அபகரிப்பு போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பது காவல்துறைக்கு தெரிய வந்தது. அத்தனை வழக்கையும் தூசி தட்டி எடுத்து காவலர்கள் அவன் மீது தற்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவன் மீது இருக்கக்கூடிய பழைய குற்றங்கள், அதனோடு சேர்ந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த புகார், இது மட்டும் இல்லாமல் மற்றொரு பெண்ணும் ஞானசேகரனால் தான் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும் அந்த பெண்ணும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். எனவே அத்தனை வழக்குகளும் சேர்ந்து ஞானசேகரன் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். புதிய வழக்கு தொடர்பாக ஞானசேகரனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிசிஐடி அனுமதி கேட்டிருந்தார்கள். ஞானசேகரன் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சைதாப்பேட்டை நீதிமன்றமும் அனுமதி அளித்திருந்த சூழலிலேதான் இந்த விவகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானசேகரன் தற்போது புழல் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு காவல்துறையினர், துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்படுகிறான். இன்னும் சற்று நேரத்தில் அவன் செய்த குற்றங்களுக்கான தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. ராஜேஷ், அதே மாதிரி இந்த வழக்கு கடந்து வந்த அந்த பாதை குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக இந்த வழக்கினுடைய அந்த கடந்து வந்த பாதை என்று நாம் பார்க்கும்போது இந்த விவகாரம் நமக்கு தெரிய வந்தது மிக சரியாக டிசம்பர் 25 அன்றைய தினம்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் அனைவரும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே தான் இது போன்ற ஒரு சோகமான செய்தி தெரிய வருகின்றது. ஊடகங்கள் மூலமாகத்தான் இந்த செய்தி பெரிதாகி அதன் பிறகு அனைவருடைய மனதையும் உலுக்கி இந்த கொடூரன் எவ்வளவு வக்கிரத்தோடு செயல்பட்டிருக்கிறான் என்ற அந்த உண்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வந்தது. இது நடந்தது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு அதே பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த ஒரு மாணவனுடன் அந்த மாணவி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். மாலை 6:30 மணி அளவிலே அண்ணா பல்கலைக்கழக வளாகம் என்பது இருள் சூழ்ந்து காணப்படும். அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் மின் விளக்குகள் இருக்கும். எனவே அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உள்ளே வந்த ஞானசேகரன்
அதாவது பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே வந்த ஞானசேகரன் அந்த மாணவியோடு பேசிக் கொண்டிருந்த மாணவனை அடித்து விரட்டிவிட்டு அவனை மிரட்டி ஹாஸ்டலுக்கு செல்லும்படி கூறியிருக்கிறான். அதன் பிறகு அந்த ஹாஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவியை மட்டும் தனியாக கட்டாயப்படுத்தி அவன் இழுத்து சென்றதாகவும், அந்த இருள் சூழ்ந்த பகுதியில வைத்து அந்த பெண்ணிடம் அந்த மாணவியிடம் அவன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்தது. அது தொடர்பாக அந்த பெண் 2 தினங்கள் கழித்து எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் கடிதத்தையும் காவல் துறையிலே அவர் கொடுத்திருந்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், ஏறக்குறைய அனைத்து அரசியல் கட்சிகளுமே வெகுண்டெழுந்து போராட்டங்களை நடத்தினார்கள். எப்படி தலைநகரிலே சென்னையிலே ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்திற்குள்ளே இப்படி ஒரு கயவன் உள்ளே நுழைய முடிந்தது, எப்படி ஒரு மாணவியிடம் இது போன்ற ஒரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறான், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் பலவிதமான கோஷங்களை எழுப்பினார்கள். தமிழக அரசும் இந்த விவகாரத்தில் உடனடியாக ஞானசேகரனை கைது செய்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டது. நாம் பார்க்கலாம், பல வழக்குகள் மாத கணக்கில் இழுத்துக்கொண்டே செல்வதை. ஆனால் தமிழக அரசு இந்த வழக்கை பொறுத்தவரையிலே எந்த விதத்திலும் காலதாமதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்குள்ளாகவே முயன்று அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். பிப்ரவரி மாத இறுதியிலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து இந்த விசாரணை எல்லாம் நிறைவடைந்து தற்போது அந்த கொடூரனுக்கு தண்டனை வாசிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலே 29 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். 75 சான்று ஆவணங்கள் நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகள், மாணவர்கள், இந்த விவகாரத்தை கேள்விப்பட்டவர்கள், நேரில் பார்த்தவர்கள் என பலரும் சாட்சியமாக சென்று நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். காவல்துறையிலும் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அத்தனை வழக்குகளும் அத்தனை சாட்சியங்களும் பத்திரப்படுத்தப்பட்டு இந்த வழக்குக்கான ஆவணங்களாக, ஆதாரங்களாக சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. 75 சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் தரப்பிலே வக்கீல்கள் MP மேரி ஜெயந்தி ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக வாதிட்டிருக்கின்றார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையிலேதான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைய தினம் வாசிக்கப்பட இருக்கின்றது. நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் கடந்த வாரம் இது தொடர்பான அந்த உத்தரவை வெளியிட்டிருந்தார். அதன்படிதான் இன்று காலை சுமார் 10:30 மணி அளவிலே இந்த வழக்கிற்கான தீர்ப்பு நீதிபதி அவர்களால் பிறப்பிக்கப்பட இருக்கிறது.